ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஆர்கேஆர்டி ஃபேமிலி. இன்றைக்கி ஒரு ஸ்வீட்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னுடைய ஃபேவரட் ஸ்வீட்னு கூட சொல்லலாம் இல்லை, உண்மையாகவே இந்த ஸ்வீட்டுக்கு நான் அடிமையாகிட்டேன். ஆமாங்க, அப்படி ஒரு கடை தான் நித்யாமிர்தா ஸ்வீட்டு தான். ஏன் சரௌண்டிங்கில் இல்லை, சிட்டிக்குள்ளே இருக்குது இது அதிகமாக. யார் நித்யாமிர்தம் இந்த ஸ்வீட்டுக்கு நான் அடிக்ட் அப்படிங்கிறவங்கள கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஆமாங்க, நானும் ரொம்ப அடிக்ட்டு தான். ஒரு 1/4 கிலோ நான் கடையை கண்ணில் பார்த்துட்டேன். எப்படி வாங்காமல் வர முடியுமா? அச்சோ, கிடைக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தது, கிடச்சிச்சு அப்படி சொல்லிட்டு ஒரு 1/4 கிலோ ஸ்வீட்டு தான் வாங்கினேன். 1/4 கிலோவே 356 ரூபாங்க. இது ஒரு கிலோலாம் 1700 ரூபா, 1700 ரூபா அந்த மாதிரி வரும். ஒரு பீஸ் வந்து 80 ரூபா, ஒரு பீஸே வந்து 80 ரூபா. ஸ்வீட் ரேஞ்சை பொறுத்து பாதாம், முந்திரி, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் பேசி உங்களை எப்படி சொல்கிறது, பேசி வந்து இரிட்டேட்டிங் பண்ண விரும்பல. அந்த ஸ்வீட்டோட நேமோடு பாருங்களேன். அப்படி 1/4 கிலோ தான் வாங்கினேன். 1/4 கிலோவில் 12 பீஸ் இருந்தது. இதில் 12 பீஸ் எத்தனை நாளைக்கு, நினச்ச நேரம்லாம் பெட்டுக்கு கட்டில் மேலே வச்சுட்டு நினச்ச நேரம்லாம் ஒரு 2 நாளில் சாப்பிட்டு காலி பண்ணிட்டேன். ஸ்வீட் அவ்வளோவா இனிப்பு பிடிக்காது. இந்த ஸ்வீட்டில் இது என்ன ஸ்வீட்டுங்கிறது கண்டிப்பாக எல்லோரும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ஸ்வீட் உங்களுக்கு பிடிக்குமாங்கிறதையும் சொல்லுங்கள். ஸ்வீட்டும் கம்மியாக இருக்கும். சாப்பிட்டு 1 கிலோ ஸ்வீட் கூட சாப்பிட்றலாங்க, சாப்பிட்டுட்டே இருக்கும். எனக்கு ஸ்வீட் பிடிக்காது, ஆனால் இந்த ஸ்வீட்டுக்கு நான் அடிக்ட் ஆகிட்டேன். இப்போ பாருங்கள் என்னென்ன ஸ்வீட் இருக்குன்னு நேமோட ஒவ்வொரு ஸ்வீட்டையும் ஜூம் பண்ணி தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், நிறையா பிஸ்தா பர்மாவா, இந்த ஸ்வீட்டு தான் ஒரு பீஸ் 75 ரூபா. மேலே முந்திரி பாதாமெல்லாம் போட்டிருக்கல, அது ஒரு பீஸ் வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். கொஞ்சம் லோ ஐட்டமும் குவாலிட்டியானதும் கீழே இருக்குது. அதே இதில் கொஞ்சம் கம்மியான விலையில் எல்லா ஸ்வீட்டும். ஆனால் எல்லா ஸ்வீட்டும் வாங்கி நான் டேஸ்ட்டு பண்ணதில்லை. நித்யாமிர்தா ஸ்வீட்டில் இந்த ஸ்வீட்டுக்கு நான் அடிக்ட். கண்டிப்பாக 1 கிலோ கொடுத்தா கூட நான் ஒரே வாரத்தில் சாப்பிட்டு முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். இது எப்படி இந்த ஸ்வீட் வந்துட்டு நான் ரொம்ப அடிக்ட் ஆனேன் அப்படின்னா, என் வண்டி மெட்ரோவில் ஓடுது. தீபாவளிக்கு ஓன்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு கார்ஸ் எல்லாம் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறவங்க மெட்ரோவில் இருந்து ஸ்வீட் வந்து கண்டிப்பாக தீபாவளிக்கு எல்லாருமே கொடுப்போம். அதுக்காக எனக்கு கொடுத்துருந்தாங்க, ஒரு 1/2 kg கொடுத்துருந்தாங்க. நிறைய வந்திருந்ததுங்க ஸ்வீட் தீபாவளிக்கு. ஓனர்ஸ்க்கு எல்லோரும் ஸ்வீட்லாம் கொடுத்துருந்தாங்க. நான் எதையுமே சாப்பிடல. இதை சும்மா சாப்பிட்டு படுத்துருந்தேன். ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்ப்போன்னு தோணிச்சு, சாப்பிட்டேங்க. அவ்வளோதான், டேஸ்ட் ஒட்டிக்கிச்சு. எங்கே போனாலும், சென்னைக்குள்ளே எங்கே போனாலும் எங்கள் ஹஸ்பண்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க. இந்த கடையை பார்த்து இந்த ஸ்வீட் வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த கடை இங்கே பக்கத்தில் லொக்கேஷன் போட்டு தேடி கண்டுபிடிச்சி ஒரு நாள் எங்கள் ஹஸ்பண்ட் போயிட்டே வந்தார், ஆனால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் என் பையனும் நான் போயிட்டு வரும்போது தான் கடையை பார்த்துட்டேன். உடனே நிப்பாட்டி ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டேன். 1/4 கிலோ 350 ரூபா கிட்ட வரும், 1 கிலோ 1700 ரூபா கிட்ட வரும். உடனே வாங்கி முடிச்சாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கேஷ் கவுண்டரில் போயிட்டு பே பண்ணிவிட்டு ஒரே ஹாப்பி. ஸ்நாக்ஸும் இருக்குது. இது ஓல்டு வாஷர்மெட்டில் அங்கே இருக்குது. தியாகராஜன் மெட்ரோவுக்கு அடுத்து இங்கேருந்து போகும்போது ரைட் சைடில் இந்த கடை வரும், லெஃப்ட் சைடில் வரும். சாரி, லெஃப்ட் சைடா ரைட் சைடில் தாங்க வரும். சாரிங்க, தப்பாக சொல்லிட்டேன். ரொம்ப ஒரே ஹாப்பி. பைக்கில் போகும்போதே திண்டுகிட்டே போயிடலாமா அப்படிங்கிற மைண்ட் தாட் இருந்தது. அதோட வீட்டுக்கு போய் தான் சாப்பிட்டேன். யாருக்கு இந்த ஸ்வீட் பிடிக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.